வணக்கம், நான் ஆதி. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாகரோட 4வது சீரீஸ். போன சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, லேஅவுட்டை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி தரேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள அபோட்டு, கான்டாக்ட் யூஸு, டிஸ்க்ளைமர் பாலிசி, ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த காப்பிரைட்டு இது வந்து நம்ம எப்படி இதில் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிளாகரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து லெஃப்ட் சைடில் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் லோடிங் ஆகி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமு, அபோட்டு, கான்டாக்டு, ஆர்டிஎல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர் பாலிசினா டிஸ்க்ளைமர் பாலிசி, அபோட்னா அபோட்டு அப்படின்னு நீங்கள் வந்து அதில் நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாகருக்கு அபோட்டு, கான்டாக்ட் யூஸு, அப்புறம் டிஸ்க்ளைமர் பாலிசி, ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இது வந்து என்னோடய இன்னொரு பிளாகரை அதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, நீங்கள் அதில் ஜஸ்ட்டு எடிட் கொடுத்து பழைய நேமை வந்து எடிட் பண்ணிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான், அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம டிஸ்கவரி பாலிசி அடுத்தது காப்பி பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒரு பிளாகருக்கு இந்த 4 விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அப்ரூவலுங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவசி பாலிசியில் என்னென்ன டைப் பண்ணோம், டிஸ்க்ளைமர் பாலிசியில் என்னென்ன டைப் பண்ணோங்கிற சீரீஸ்லாம் அடுத்தடுத்த சீரீஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி அரேஞ்சபிள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து ப்ரைவசி பாலிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப்படிங்கிறத செக்ஷனை வந்து கொடுத்துக்குவோம். ஓகே, சேவ் கொடுத்தாச்சு. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்க்ளைமர் பாலிசியை வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ ஓகேவா. ஸோ அதனால் டிஸ்க்ளைமர் பாலிசியை வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன யூஆர்எல் கொடுக்கணும், அதுக்கெலாம் வந்து பேஜ் க்ரியேட் பண்ணணும், போஸ்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது, பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பழைய பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்களா, இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசைன்டு பை ப்ரீமியம் பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாளருக்கும் இவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று தெரியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் தீமுக்கு உள்ளே போய்க்கிங்க. தீமுக்குள்ளே போய்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மை தீமில் வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் HTML அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த எடிட் HTMLங்கிற பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா இருக்கும். இதில் வந்து நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பொறுமை இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எத்தனாவது லைனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3038வது லைனில் இருக்குது. நீங்கள் டெஸ்க்டாப்பு ஏதாவது சிஸ்டத்தெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+F. ஓகேவா, Ctrl+F அப்படிங்கிற செக்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சர்ச் கேட்கும். சர்ச்சில் வந்து காப்பிரைட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா, காப்பிரைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இதிலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 3038வது லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பிரைட்டு 2020. அதாவது காப்பிரைட்னா 2020 வந்து காப்பிரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், பிளாகரோட நேம் கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த வெப்சைட்டோட எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை, அதாவது உங்களோட பிளாகரோட லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்தாந்து கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணுனா அந்த ஆதி ஃபோர்டெக்கை கிளிக் பண்ணால் உங்கள் வெப்சைட்டுக்கு மறுபடியும் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெப்சைட் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டே அதில் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு, எல்லா ரைட்ஸுமே வந்து என்னோட தான், மற்றவங்களோட உழைப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு
சேவ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கேயே தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லி தரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் யூஸ் பேஜை கிளிக் பண்ணனா இந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இதேமாரி கான்டாக்ட் ஃபார்ம் எப்படி வரப்போகுதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.